காலையில் குளித்து மேல வந்தது விநாயகரை பார்க்கறது நாம் எப்படி வருந்தோம். ஆக தன்னை இறங்கி என் நஞ்சினை வென்று உணர்ந்தேன். கணவனும் மனைவி ஒன்றாக நின்று ஒளியின் சரீரமாக நிலை கொண்டுள்ள அந்த துரு நட்சத்திரத்தை ஒளிகாந்த சக்தி நான் பெற வேண்டும். அந்த துரு மலையின் அசக்தி நான் பெற வேண்டும் இப்பரா என்று தன் உடலை ஏற்றி தன் மனைவிக்கு அந்த சக்தி பெற வேண்டும். அந்த உயர்ந்த ஆற்றல் எண்ணிலே பார்த்தேன். அந்த அருளின் சுடராக அது வளர வேண்டும் என்று மனைவி எண்ணுகிறது. அதே மாதிரி மனைவியும் மகனின் அசக்தி என் கணவர் பெற வேண்டும். அந்த உயர்ந்த சக்தி அது பெற வேண்டும். அவருடைய பார்வை இந்த இருளை அகற்றும் சக்தியாக வளர வேண்டும். ஒரு 10 நிமிஷமா இருக்கணும். அது அடுத்தாவது என்ன செய்யணும்? நம்ம அம்மா அப்பாவை எண்ணணும். அவங்கதான் நம்மளுக்கு கடவுள். ஆக நாம் கருவில் இருக்கும்போது தாய் எத்தனை சமைக்க வந்திருக்கு, பிறக்கும்போது எத்தனை வேதனைப்பட்டிருக்கு. அது வளர்க்கும் போது என் பிள்ளை இப்படி போறானே இப்படிக்கான வேதனையாக மாறு. இனிமே அது நோயாளர் நம்மை வளர்க்க தாய்ப்படும் அவசியம் ஏறோம். தந்தை ஒன்றும் இல்லை. பிள்ளை அழைச்சு ஏன் அழைச்சிருக்க அப்படின்னு நீங்க திட்டதான் தெரியும். ஆனால் தாய் ஒன்று வாழ்ந்த அந்த தாய்க்குத்தான் இந்த குழந்தையின் அருள். ஆகவே தன்னை காத்தது யார்? தனக்கு உருவாக்கியது யார்? நமது தாய். ஆகவே அதை கடவுளாக அன்னை தந்தையை கடவுளாக மதித்தது. ஆகவே இத்தனை நரக வேதனையிலிருந்து நம்மை நீக்கியது, நம்மை காத்தது தெய்வமாக. நாம் வளர்ந்து நாம் தவழ்ந்து போறோம். நெருப்பு இது அசிங்கம் அவங்கிற நிலையை உண்மை உணர்த்துகின்றது. நமக்கு ஞான போதனை நமக்கு கொடுக்கின்ற முதல் குருவார். உலகை அறிவிக்கின்றது. உலகில் எப்படி வாழ வேண்டும் என்ற தாய் நம்முடன் ஒன்றி நம்மை காட்டுவோம். பல இன்னல்கள் வந்தாலும் அதை சுமந்து கொண்டு நமக்குள் மகிழ்ச்சியை நான் ஊற்றுவோம். நீ எத்தனை இது இருக்குது நம்மளுக்கு அந்த கஷ்டத்தை சொல்லுதான் இல்லை. ஆக குழந்தை கேட்பதெல்லாம் வாங்கி கொடுக்கும். எனக்கு கஷ்டமா இருந்து எல்லாருங்கிற வகையில கஷ்டத்தையும் உணர்த்துவது. இப்படி நம்ம தாயை நாம் எப்படி மதிக்க வேண்டும்? அது கடவுளாக மதிக்கிறது. ஆக அண்ணனுடைய கடவுளாக மதித்து, தெய்வமாக மதித்து, குருவாக மதித்து, இந்த விநாயகர் கும்பிடும்போது மகிழ்ச்சியான சக்தி என் அண்ணனுக்கு தர வேண்டும். எனக்காகப்பட்ட துன்பங்கள் எல்லாம் மாற வேண்டும். அருமை அவருக்குள் படர வேண்டும். மகிழ்ச்சியான மனம் பெற வேண்டும். மகிழ்ந்து வாழும் சக்தி வர வேண்டும். அந்த அருளாலும் என்றென்றும் எனக்கு மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். அவன் பேரென்பது பெற வேண்டும். அவர் மகிழ்ச்சியும் அவசரத்தில் அவர் வாழ வேண்டும் என்று அன்னதந்தை இப்படி அபிஷேகிக்க வேண்டும், ஆராதனை செய்ய வேண்டும். இதுதான் இப்ப நண்பர்களுக்குள் ஒருத்தர் நன்மை செய்யறது. அமெரிக்காவில் இருக்கிறாங்க வச்சுங்க. என்னோடனே இன்னும் 2 பேர் சந்திக்கிறாங்க. ஆனால் அமெரிக்காவில் ஒரு நண்பரை பார்த்து மராச நல்லா இருக்கும், எனக்கு உதவி செய்யலாம் சொன்னா நிக்கலாது. இப்ப தாய் தன்னை காக்க வேண்டும் என்ற நிலையில் நமக்குள் பதிவாயிருப்பதே என் அண்ணனை நீங்க கஷ்டம் என்று மறந்துட்டு என் அன்னையின் அருள் எனக்கு பெற வேண்டும். எனக்கு அந்த ஞானத்தின் வழி வர வேண்டும். நான் சிக்கலிருந்து மாற வேண்டும். அருள் எனக்கு பலர வேண்டும். நீங்க எண்ணி பாருங்க, கிடைக்கிறதா இல்லையான்னு பாருங்க. நமது விநாயகர் தத்துவத்தில் தெளிவாக கூடுகிறது. நீ காட்டுக்குள்ள போங்க, புலிகள் யானையோ வருதுன்னு வச்சுக்கணும். பார்த்த உடனே ஐயோ முருகா அப்படின்னு சொன்னாலும் உங்களை அடிக்க நிச்சயமா. அப்ப அந்த இடத்துல போனாலும் அம்மான்னு சொல்லி பாருங்க. அந்த தாயின் உணர்வு நீங்க பாதுகாப்பாகி அந்த புலி அடிக்க வந்து அப்படின்னு. இதே உதாரணமாக நான் கல்கத்தா சுற்றுப்பயணம் செய்யப்படும் போது பம்பாயில ஒருத்தர் வந்திருந்தார். தம்பிக்கு இதே மாதிரி வாய்ப்பு தாயை பற்றி சொல்ல போக நீங்க நோக்கில தாயாவது கத்திரிக்காதுங்க. எனக்கு ரொம்ப துரோகம் செய்யுங்க, அது பண்ணுங்க இது பண்ணுங்க. அப்ப அவர் நம்ம சொல்லக்கூடியது, ஏன்னா அம்மாவுக்கு அப்போ ஒரு இன்ஜினியர் ஆகிட்டார், படிச்சுட்டாரு. படிச்சுட்டோடனே அது மனைவிக்கும் கணவனுக்கும் சொன்ன உடனே இந்த வார்த்தை இருக்குது, உங்க அம்மா அப்படி பேசி இப்படி பேசுன்னு விட்டு அது சொன்ன உடனே 2 பேர் பணம் இருந்தது. ஆனா மனைவியின் சொல்லை ஊற்றி வளர்த்து கொண்டார். ஆனா இந்த நிலையை தாழ்த்திருக்காரு. அப்போ எங்க அம்மா எனக்கு மனைவி கேட்டு எனக்கு சும்மா எனக்கு சொல்ல கொடுக்கணும்னு இப்படி சொல்லி இருந்தேன். நாம எதுக்கு நானும் ஏற்றுக்கொள்ள. அவர் பெரிய இல்லைங்க, எவ்வளவு சம்பளம் அன்னைக்கு 30,000. அப்படியே பெட்டர் சொன்ன உடனே நான் சுற்றுப்பயணம் செய்ய போகும்போது நான் கல்கத்தா பக்கம் போறேன். கல்கத்தா போயிட்டு வரப்போகும்போது எத்தனை சந்தர்ப்பம் அவர் காட்டுக்குள்ள போயிருக்கிறார். போட்டோ எடுத்து கேமரா எடுத்து வச்சுட்டு இருக்கிறார். யானை அங்கிருந்து வந்துருக்கு. யானை வந்த உடனே அந்த கேமரா எடுத்து பழகி இது அவர் அருமையிலே கவர்மெண்ட் இருக்க வேகம் வந்து லாபம் யாரையும் தூக்கின உடனே இந்த குழந்தை இருக்குது. குழந்தையும் தாய் இருந்துட்டு அம்மானு சத்தம் போடுறது. அடிக்காத போய் அப்படியே இருந்து தீக்கிற வைக்கிறது. ஆனா இந்த குழந்தைய தூக்குற சத்தம் போட்டு அம்மானு ஒரு சத்தம் போட்டுருக்கிறாரு. இந்த உணர்வு வந்த உடனே அவர் அடிக்காம கொல்லாம அப்படி அப்ப தாய்க்கு அவரு நீங்க வேற அங்கேயும் போக வேண்டாம். நீங்க பசியை பண்ணோம்னா ஒரு நாய் கடிக்க வருதுன்னு வச்சுக்கீங்க, அம்மானு சத்தம் போடுங்க நாய் அப்படின்னு அதே அப்படின்னா கிடைக்கும். முருகான்னு சொன்னாலும் கிடைக்கும் நிச்சயமா. அப்ப தாய்க்கு அவ்வளவு சக்தி இருக்குது.
தாயனுக்கு நம்ம எத்தனை பேர் மதிக்கிறோம்? தாயை நாம் மதிக்கிறது இல்லை. அதே சமயத்தில் நம்ம பிள்ளை தாயை மதிக்கிறது இல்லை, தந்தையை மதிக்கிறது. இப்படித்தான் நம்ம அழைக்கிறது சொல்றது. இந்த சக்தி உண்மை நிறைய உணர்ந்து இருப்பாரு. அதே சமயம் நான் சுற்றுப்பயணம் செய்து பொம்பை இருக்கும்போது சாமி எங்க இருக்கிறான்னு தேடி அதை விட்டு நான் காசியில் இருக்கிறது நினைச்சு அங்க வந்து இங்க சொன்னார். தாய்க்குண்டான சக்தி நான் அன்னைக்குதான் நான் உணர்ந்தேன். பைக்கு வரலாம் அப்படின்னு நினைச்சு அங்க வந்து காசியில வந்து சொல்லிட்டு வந்தேன். என்ன மனிதன் வாழ்க்கையில தாயை மறந்தால் மனிதன் இல்லை. ஆக அதை இப்ப நான் சின்ன பிள்ளையில கேட்க பண்றோம். தாய் என்ன செய்யுது? தூக்கிட்டு முடிச்சு கழுவி போட்டுருத இல்லைங்க. அவன் எதையோ சொல்லி அரவணைக்கு எத்தனை சேட்டை பண்ணாலும் இந்தடா கண்ணு அது சாப்பிடா இது சாப்பிடா என்னடா இப்படி செய்யறேன்னு செஞ்சு கதவு. தாயோடு சொல்ல சொல்லி நீ அறிவிக்கிட்ட மாதிரி பேசுறது சும்மா என்ன விட்டு நீங்க தாயை பேசுறவங்க நான் இருப்பேன். தாய் நடைய மறுக்கும் நடைய வரும். தாய் நடை நினைத்து நடை வந்தா அந்த அருள் எப்படி இருந்தாலும் சரி. சாதாரண ஒரு சிட்டு பிடித்த தாயா இருக்கட்டும், என் குழந்தை இந்த மாதிரி அடிச்சு போட்டான்னு சொல்லட்டும், பிள்ளை மேலே கவனம் இல்லையானாலும் அடிச்சு போட்டான்னு சொன்னா உடனே அது பதறி அடிச்சு. சிட்டு பிடிச்ச தாயை வீட்டில் அடித்தானே கிடக்கும். அப்படிதான் நீங்க என்ன ஆயிடுச்சு யாராலும் பார்ப்பமான இல்லை. ஏன்னா மனிதனின் உணர்வுகள் அம்பளிக்கு செல்லுகின்றது. இதை போல மனிதன் அனுப்பி ஞானிகள் காட்டிய அறுவடையை நாம் இந்த தாயை நாம் எந்த அளவுக்கு போட்டி பெறுகின்றோமோ அந்த உணர்வின் தன்மை என்றும் உறுதுணையா இருக்கு. நண்பனுக்குள் எப்படி நம்மளுக்கு பதிவு செய்கின்றோம் தாயின் உணர்வு நம்ம உணர்வு எங்கு இயங்கினாலும் ஒரு பாதுகாப்பு. உங்களால் ஒரு காரியம் நடக்கவில்லை அம்மா அப்படின்னு சொல்லி அம்மாவுடைய அருளை பெறுங்க, அவன் நல்ல உணர்வை பெற வேண்டும் என்று இயங்கி பெறுங்க, உடனடியாக அதை கிடைக்கும். இதை நீங்கள் செயல்படுத்தி பழகும். மனிதனானது மனிதனுக்கு நிலை வர வேண்டும் என்றால் இந்த நிலை. அதுக்காக தான் அம்மா அப்பா நிலைப்படுத்தி அங்கே வணங்கும்படி செய்கின்றார்கள். இப்ப இது நிலையாக்க வேண்டும், அருளியை கடல்களுக்கு அதிபதியாக்க வேண்டும். இதன் வழிப்படி அடுத்து என்ன செய்கின்றார்கள்? நம்ம பாட்டம் பாட்டியவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அவங்க உடலை விட்டு சென்றப்ப அவங்க கொலை வழியில் தான் நாம் மனிதனாக பிறந்திருக்கிறோம். இந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற எங்கள் கொலையுமான அந்த உயிராத்மாக்கள் அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணைந்து உடல்களும் உணர்வு தடைந்து ஒளிகளும் சரீரம் தர வேண்டும், நெருங்கிலா நிலைகள் அடைய வேண்டும் ஈஸ்வரா என்று அந்த காலை இந்த துருவதியான நேரத்தில் இதே போல மூறாதைகளை எண்ணி எங்கள் பழக வேண்டும். அவர் இந்த உணர்வின் தன்மை உடல் கரைந்தத்தை ஒளியும் கரைகளுடன் ரிஷியுடன் ருச்சி அடைகிறாங்க. அவங்க உணர் நமக்குள்ளது. அப்போது நீங்கள் அந்த மகிழ்ச்சியின் சக்தி பெற வேண்டும் என்று இயங்கினால் உடனடியாக இது கிடைக்கும். இதன் உணர்வு நமக்கு வளர்த்து கொண்டால் நாம் உடலுக்கு இருந்தாலும் நாம் ஆன்மா அங்கே போய்கிறது. இங்க மண்ணின் வாழ்க்கை நாம் உதவி செய்து இப்ப எங்க அம்மா இப்படி பேசி என் பையன் இப்படி பேசினான் என்று எண்ணினால் அங்கு போறதுக்கு மாறாக பிள்ளை உடலை வந்து பாசத்தால் இப்படி செய்கிறான் என்று உணர்வதற்கு அதனால் நோயாகி இறந்தபின் பிள்ளையின் உடலிலேயே வரும். அந்த நோயை உருவாக்கும். ஆக பாசம் இவனை எப்படி என்று பந்த வந்தாலும் இந்த நோயைத்தான் உருவாக்குமே தவிர அவன் மேலே செய்யாது. உணவின் நஞ்சு கலந்த உணர்வுகள் அளந்து விட்டார். அந்த உணவின் தன்மை பதிவாக்கி விட்டார். ஆக அதுவும் விஷத்தன்மை இங்கே வளர்த்து இந்த உலகிற்கு சென்றது மீண்டும் மனிதர்கள் இல்லாத உருவை உருவாக்கிவிடும். ஆக இதை போன்ற நிலைகளிலிருந்து நாம் மீறுதல் வேண்டும். அதுக்கு அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதிலே விநாயகர் தத்துவத்தில் காட்டப்பட்டுள்ளது. எப்படி அன்னிலிருந்து உயர்ந்த நிலையை பெற வேண்டும், வாழ்க்கையுடைய நிலையை மாற வேண்டும் என்று கணவன் மனை ஒன்று வாழ்ந்த பிற்பாடு நான் எனது வாழ்க்கையில் யாரையெல்லாம் சந்தித்தனோ அவர் குடும்பங்கள்லாம் நலம் பெற வேண்டும், நான் தொழில் செய்யும் இடங்கள்லாம் மகிழ்ச்சி நான் சக்தி பெற வேண்டும், மலரை போல மனம் பெற வேண்டும், அந்த குடும்பங்கள்லாம் மகிழ்ந்து வாழும் சக்தி பெற வேண்டும், நான் பார்ப்போர் குடும்பங்கள்லாம் அந்த நிலை பெற வேண்டும் என்று நாம் எழுதுகிறேன். காரணம் இங்கே நான் ராமயானத்தை அதாவது ஜனக சக்கரவர்த்தி தன் மகளை திருமணம் செய்ய வேண்டும் என்றால் அவரவர்கள் திறமைகளை காட்டுகிறது காவியத்தில் எண்ணங்களுடைய உணர்வுகளை காட்டுகின்றனர். அப்போது ஜனக சக்கரவர்த்தி பறைசாற்றியத்தில் அவரவர்கள் திறமைகளை வைத்து குறிவைத்து தாக்குகின்றார் என்று சீதாவை திருமணம் செய்ய. ஆனால் ராமனோ என்ன செய்தார்? தீமை செய்யும் காண்டிபத்தையும் ஒதுக்கி விட்டார். ஆனால் காண்டிபத்தோடையும் தீமை என்ற நிலையிலேயே வாழி இதை ஒழித்துக் கொண்டதும் தன்னுடன் அரவணைத்து இருக்கும் சீதா என்ற நிலையில இந்த காண்டிபித்து உடைத்ததற்கு அரவணைக்கும் சக்தி அடைந்தது. அப்ப அந்த உணர்வின் தன்னை தனக்குள் சேர்த்தா கல்யாண ராமா தனக்குள் எண்ணங்கள் நிரந்தர கடற்கரை என்றால் காலையில் இந்த சூரியானத்தில் அந்த மகிழ்ச்சியின் அச்சத்தை நான் தடவைத்து நான் பார்க்கிற குடும்பங்கள்லாம் நலம் பெற வேண்டும் என்றால் நமக்குள் அந்த பகல் உணர்வை நீக்கி அதை தொடைக்க பழக வேண்டும். இதை தெளிவாக்குகின்றது நமது சாஸ்திரம். யாராவது செய்யாங்கதான இல்லை. அதான் விநாயகரை வணங்காமல் ஆலயத்துக்குள் சென்றால் பலன் ஏதும் இல்லை. நாம் என்ன செய்யணும்? அரச மரம் வேப்ப மரத்தை வச்சு
அதுக்கு கல்யாணத்தை முடிச்சா விநாயகர் நம்மளுக்கு வெற்றி ஏதாச்சும் போறோம். அவனுக்கு அரும்பிள்ளை வச்சு அர்ச்சனை செய்தா நமக்கு ரெண்டு செய்வான்னு போறோம். ரெண்டு பணங்களை வச்சு இன்னும் கொஞ்சம் செய்வாங்க. ரெண்டு பழக்கத்தை செய்த அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு இந்த ஆசை பூர்த்தி தான் நாம் அங்கே செயல்படுகின்றமே தவிர நாம் அந்த உணர்வின் தன்னை எவ்வளவு வகையில தெளிவாக்கப்பட்டுள்ளோம். நாம் கோயிலுக்குள் திருவதற்கு முன்னாடி விநாயகர் வழங்குவேன். மண் உலகில் நஞ்சின என்ற விண்ணுலகம் சென்ற அந்த குரு மலையின் அசைக்கு நான் பெற வேண்டும் நீப்படா. என் உடல் முழுவதும் படர வேண்டும், என் ஜீவான்மா பெற வேண்டும். நான் பார்ப்போர் குடும்பங்கள்லாம் அந்த மலையின் சக்தி பெற வேண்டும். அவன் குடும்பம்லாம் நலமாக இருக்க வேண்டும். என் வாடிக்கையாளர்கள் நலமா இருக்க வேண்டும். நான் பார்ப்போரெல்லாம் நலம் பெற வேண்டும் என்று இப்படி பலமுறை தனக்குள் சேர்க்க வேண்டும். சேர்த்துக் கொண்டபின் கோயிலுக்குள் வருகிறேன் என்றால் மனிதனாக உருவாக்க காரணமா இருந்த 1008 குணங்களை பிரித்து சிலையாக உருவாக்கி ஆலயத்தில் உள்ள இருக்கின்றனர். நமக்குள் மறைந்திருப்பதை சிலையாக வைத்து திரையிட்டு மறைத்து வைக்கின்றனர். அதற்கு அந்த நல்ல குணத்திற்கு வயிறு கிரீடத்தை காட்டப்பட்டிருக்கின்றது. கண் ஆவணங்களை சாட்டியுள்ளார்கள். கனிவர்க்கங்களை அங்கு வைத்துள்ளார்கள். பல சுதமிக்க நிறைய படைத்து அங்கு வைத்துள்ளார்கள். ஆக எப்போதும் தீப ஆராதனை காட்டும்போது திரையை விளக்கப்படுகின்றது. அங்கு இருக்கக்கூடிய பொருளெல்லாம் தெரிகின்றது. இப்ப நாம் என்ன வேண்டியது என்ன? அங்கே பொருள் தெரிகின்றது. பொருளறிந்து செயல்படும் சக்தி நான் தருகிறேன். தீபத்தை காட்டிட்டு எப்படி தெரிகின்றது? 6வது அறிவின் தன்னை காட்டுகையா. ஆனால் இதை அறிவும் அறிவுள்ள நாம் அங்க இருக்கக்கூடிய கனிகளை பார்க்கும் போது பொருளை பார்க்கப்படும் போது எல்லாமே தெரிகின்றது. பொருளறிந்து செயல்படும் இச்சக்தி நான் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று எண்ணத்தில் இந்த ஆலயம் வருவதெல்லாம் பொருளறிந்து செயல்பட வேண்டும். அந்த சக்தி பெற வேண்டும். அவர் குடும்பங்கள் எல்லாம் பொருளறிந்து செயல்படும் சக்தி பெற வேண்டும். நான் பார்த்தோர் குடும்பங்கள்லாம் அந்த நிலை பெற வேண்டும் என்று முதல்ல எண்ணுகிறோம். இது பக்தி. எல்லாருக்கும் அது கிடைக்கப்பட வேண்டும் என்று எண்ண செய்வதே ஆலயம். அடுத்து அந்த தெய்வத்தை பார்க்கின்றோம். அங்கே தலப்புறான் என்ன வடிக்கப்பட்டிருந்தது? இந்த தெய்வ குணத்தை அதாவது இந்த தெய்வம் நல்லது செய்யுங்கள். அது எப்படி இந்த தெய்வம் கல் செய்யும்? அந்த தெய்வ குணத்தை நான் பெற வேண்டும். இந்த தெய்வ நிலை நான் அடைய வேண்டும். இந்த ஆலயம் வருவதெல்லாம் தெய்வ குணத்தை பெற வேண்டும். அந்த தெய்வ நிலையை பெற வேண்டும். நான் தொழில் செய்யும் இடங்களெல்லாம் இந்த தெய்வ குணத்தை பெற வேண்டும். அந்த தெய்வ நிலையை பெற வேண்டும். நான் பார்ப்போர் குடும்பமெல்லாம் தெய்வ குணமும் தெய்வ நிலையை பெற வேண்டும் ஈஸ்வரா என்று ஒவ்வொரு உயிரும் ஈசனாக மதித்து அந்த உடலை கோயிலாக மறைத்து அங்க இருக்கக்கூடிய நல்ல குணங்கள் அதை பெற வேண்டும் என்று நீங்க நல்லா இருக்கும். எல்லாம் உங்ககிட்ட இருந்த பகமையான உணர்வு எனக்குள் வராதபடி உங்கள் மீது நல்லதை வளர்ச்சி பகமை உணர்வு என்று பெறுகிறது. இதுக்குதான் அது துவைதம். காவிய படைப்பு எண்ணத்தால் எண்ணுவது அத்வைதம். நாம் நுகர்ந்து அறிவது விசிஷ்ட அத்வைதம். உணர்வின் தன்மை உடலாகும் போது துவைதம் உடலாகிறது. ஆகவே இதை துவைதவாதிகள் என்ன செய்யறாங்க? அர்ச்சனை செய்து அபிஷேகத்தை செய்து யாகத்தை செய்தா பாவத்தை போகும் என்ற நிலைகளை உருவத்தை காட்டி அருள் நிலை உண்மையை உணர்த்தாதபடி காசுக்காக வியாபாரத்தை செய்திருக்காங்க. யாரையும் நாம் குறக்கூடவில்லை. அனைவரும் அறியாத நிலைகளை நாம் செயல்படுகின்ற செயல் என்ன? அர்ச்சனை செய்ய என்ன இந்த மனுஷன் அர்ச்சனை செய்யலன்னு நினைப்போம். அது செய்யலைன்னா இந்த சாமியாருக்கு ஒன்று பூசாரிக்கு ஒன்றும் தெரியாது போகுது. மந்திரத்திற்கு வரான ஒன்றும் நல்ல ஏனென்றால் அந்த படிப்படி வழக்கத்திற்கு வந்த நாள் இந்த நினைவே நமக்கு வருகிறது. அடுத்தாவது இந்த தெய்வம் பெற வேண்டும் என்று எல்லாரும் எண்ணேற்று தெய்வத்தின் மேல் அந்த வைர கிரீடத்தை வைத்துள்ளது. இந்த வைரத்தை போல் இன்பாட்சி வெடிக்க வேண்டும். இந்த வைரத்தை போல் என் சொல் தீர்ப்பு உணர்ந்தால் வெடித்து வர வேண்டும். இந்த ஆலயம் வருவதுதான் அந்த வைரத்தை போல ஜெயிக்க வேண்டும். அவர்கள் வாழ்க்கை ஜெயிக்க வேண்டும். அவர் தொழில்கள் ஜெயிக்க வேண்டும். அவர் குடும்பங்கள் ஜெயிக்க வேண்டும். நாம் பார்த்த குடும்பங்கள் எல்லாம் நாம் தொழில் செய்யும் இடங்கள் எல்லாம் இந்த நடைபெற வேண்டும் என்று இது துவைதம். எண்ணத்தால் எண்ணி அந்த உணர்வின் அலைகளை நமக்குள் பார்க்கும்போது உணர்வுகள் அறியப்படுவது விசிஷ்ட அத்வைதம். இந்த உலகின் தன்மை உடலாக்கு நல்ல குணங்களை இவ்வாறு உருவாக்கும் என்பதற்கு தானே. இப்ப பாம்பு வந்து அழிவு பாம்பு பதிவாய்க்கிறோம். அடுத்தபடி கயல் கண்டா பாம்பு வந்துட்டா நம்ம நினைக்கிறோம். இதே போலதான் உருவத்தை காட்டி அருவ நிலை தனக்குள் பதிவாக்கி இந்த நிலையின் ஆற்றலை பெருக்கி பகமையற்ற நிலைகளை நீக்க பழக வேண்டும் என்பதற்கு தான் இந்த ஆணையத்தை வேண்டும். அடுத்த அனுசரம் தங்க ஆபரணம் போடப்பட்டோம். நாம் நுகரும் உணர்வெல்லாம் ஆன்மாவாக மாறுவது. இதை போல நமது மனம் மங்காத நிலையை பெற வேண்டும். தங்கத்தை போல இந்த ஆலயம் வருவதெல்லாம் தங்கத்தை போல மனம் மங்காத நிலையை பெற வேண்டும். இப்பதான் நாம் பார்க்கும் குடும்பமெல்லாம் அந்த நிலை பெற வேண்டும். நாம் தொழில் செய்யும் இடங்கள் எல்லாம் மங்காத மனம் பெற வேண்டும். மடிந்து வாழும் சக்தி பெற வேண்டும். அடுத்து நினைக்கிறோம் அந்த வைத்திருக்கும் கனியை பார்க்கணும். அந்த கனி எப்படி சுவையாக இருக்கிறதோ கனியை போன்று என் சொல்லும் செயலும் அந்த சுவையாக அமைய வேண்டும். என் சொல்லை கேட்ப வாழ்வில் இனிமை பெற வேண்டும். இந்த ஆலயம் வருவதெல்லாம் அந்த நிலை பெற வேண்டும். இது எண்ணுதல் வேண்டும். அடுத்தாவது நினைக்கிறாங்க பொங்கல் பயிர். இதை போல நாம் எப்படி பல பொருளை அழைத்து சுவைமிக்க நிலை உருவாக்கியிருக்கோமோ நான் பார்க்கும் குடும்பங்கள் அனைத்தும் உங்களுக்குள் மகிழ்ச்சியுடன் உணர்வு விளைந்து
எரிந்து பெருவாழ்வு பெரும் அந்த சக்தி பெற வேண்டும். இந்த பொங்கலை பார்த்தா எப்படி சுவையா இருக்கிறோம். நமது உணர்வெல்லாம் ஒன்றாக்கி மகிழும் சக்திகள் எங்களுக்குள் உருவாக வேண்டும் ஈஸ்வரா என்று உயிரை வேண்டி இந்த தெய்வ குணத்தை நமக்குள் வளர்க்கிறது. அடுத்தாவது என்ன வைத்திருக்கின்றது? மாலை போடுவது. அந்த மலரை போல மனம் பெற வேண்டும். இந்த உண்மை உணர்ச்சி அந்த மகிழ்ச்சி இதுதான் குரு. அவன் உண்மை உணர்ந்தான், நஞ்சினை வென்றான். அவர் இல்லாத எதுவும் செய்ய முடியாது. ஆகவே நாம் நல்ல பொருள் இருந்தாலும் மனத்தை கொடுத்தாலும் அந்த பொருளுக்கே சக்தி. ஞானி தீமையை வென்றவன் நறுமணத்திற்கு ஜீவனை கொடுத்தவன் அதனை நமக்கு உருவாக்குவோம். அவன் துருவ நட்சத்திரமா இருக்கின்றான். ஆகவே நாம் என்ன செய்யணும்? மலரை போல மனமும் மகிழ்ந்து வாழும் சக்தி வச்சு இந்த உண்மை உணர்ந்த அந்த மகிழ்ச்சி அந்த சக்தி நான் பெற வேண்டும் ஈஸ்வரா. என் உடல் முழுதும் படர வேண்டும். என் ரத்த நாணயங்களை கலக்க வேண்டும். என் ஜீவான்மா பெற வேண்டும். இந்த ஆணையம் வருவதெல்லாம் அதை மகிழும் அசக்தி மலரை போல மனம் பெற வேண்டும். மகிழ்ந்து வாழும் சக்தி பெற வேண்டும். நான் தொழில் செய்யும் இடங்களெல்லாம் மலரை போல மனமும் மகிழ்ந்து வாழும் சக்தி பெற வேண்டும். மகிழ்ச்சியின் அசக்தி எண்ணுதல் எல்லாம் நினைவுபடுத்தப்படும். நமக்குள் மறைந்த நிலைகளை எப்படி மறைந்த நமக்குள் இயக்குகிறதோ இந்த உணர்வை அறிந்து கீழே போகாது தடுக்கிறது. அப்போ நான் தொழில் செய்ய நல்லா இருக்கணும். நான் உற்பத்தி பண்ண பொருள் அதை பயன்படுத்த வாழ்க்கை மலரை போல மனமும் மகிழ்ந்து வாழும் சக்தி பெற வேண்டும். இது கோயில். இப்ப யாராவது ஒருத்தருக்கு கும்பிடமா அர்ஜனை காசை கொடுத்துறோம். நான் ஒன்னி தரா கொடுக்கும் கடன் முழுதும் திருப்பி கொடுக்கவே மாட்டேங்கிறேன். நீ யாருக்கு கண் இருக்குதா கால் இருக்குதா மூணு வீட்டுல நல்ல தொழில் இருப்போம். சந்தர்ப்பத்தால் எல்லாரும் வேதனை கேட்டிருப்போம். இருக்கிற தொழில் நஷ்டமா இருக்கும். அந்த இருக்கிற நகையை வச்சு வாங்கியிருப்பாங்க. அந்த தாங்கள் நகை போட்டுன்னா அந்த நகையை பார்த்தவங்க இத்தனை நகை போடுறது ஒரேதான் வளர்ந்து எண்ணிக்கையே போடுகிறது அழுகிறவங்க தான் இருந்தாங்க. இந்த ஆசையும் உணர்வுதான் நம்ம வாழ்கின்றன தவிர அந்த இயக்கம் உண்மை நிலையில மாற்றி அமைக்கும் நிலையாது. நம் உள்நிலை அந்த இயக்கம் சக்தியில் இருந்து நாம் எப்படி மீள வேண்டும் என்பதை தெளிவாக்கப்படுகின்ற ஆலயம் நம் உடல். உயிரே ஈசன் நாம் என்னும் உணர்ச்சியை தெய்வம். எண்ணத்தின் உணர்ச்சியை ராமன் சீதா எந்த துறை நிலமும் இது உணர்ச்சிகளாக நமக்கு தோன்றுகின்றது. இப்படி நாம் பல கோடி சரீரங்கள் சேர்த்துக்கொண்ட விலைகளுக்கு நாயகனாக இந்த மனிதன் உடலை உருவாக்கியோம். நாம் இதை வந்த அருமகிஷ உணர்வை எடுத்து இதை போல நாம் வளர்ந்தோம் என்றால் இது விரைவில் நிலைகள் அடையும். நாம் தெளிவான வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்கு அதாவது இந்த கல்யாண ராமா என்பது கோயில்ல நாம் இந்த மாதிரி சொன்னோம்னா நமக்கு பதவியை நீக்கி விடுகின்றோம். அங்கு இணைந்து வாழ வருகிறோம். கோயில் எது நம்ம இணைந்து வாழ செய்யும். கோயிலுக்கு பாருங்க இப்ப என்னெல்லாம் நடக்குது. ஒரு சாரா போறாங்க நம்ம உடலா செய்யலாம். சாமி ஊர்வலம் வந்துச்சுன்னா இங்க வந்துடுமா சாமி நான் பாடுற கைய கால வச்சாங்கன்னா அப்ப சாமி நாம பாதுகாக்கணுமா? சாமி நம்மளை பாதுகாக்கின்ற தெய்வத்தை நாம் அந்த தெய்வ குணங்களை பெற வேண்டும். அந்த தெய்வ செயலாக நம்ம இயக்க வேண்டும். எண்ணீடு இயக்குகிறதா கீதையில் நீ எதை எண்ணுகின்றாயோ அதுவாகின்றாய். அதனால இன்னும் அந்த துருவமலைகள் ஆற்றல் நீங்க பெற வேண்டும் என்று அருஞானத்தை உங்களுக்கு பதிவு செய்திருக்கிறேன். கேட்டு வந்த ஒரு அணிவருமே காலையில 4 மணியிலிருந்து எந்த நேரம் 6 மணிக்குள்ளது இதை எடுத்து பழகும். அது உங்களுக்கு பல நன்மையை தரும். ஞானிகள் இந்த ஆலயத்தை அமைத்தாலும் 12 மாதங்களில் தீபாவளி சிவராத்திரியை விழித்து தீபாவளி என்று கண்ணன் நரகாசுரனை கொண்ட நாள், விநாயகர் சதுர்த்தி என்பதற்கு களிமண் பொம்மையை செய்து பூஜை செய்து கொஞ்சம் தண்ணீரை கிடைக்கிறது அல்ல. விநாயகர் சதுர்த்தி கீரைகளில் இருக்கும் நாள் என்று தெளிவாக கூறப்பட்டுள்ளது. அரைசனில் வைகுண்ட ஏகாதசி இந்த கோயில்கள் இருப்பதெல்லாம் அனைவரும் அருளை பெற வேண்டும் என்று ஏகாந்த நிலை கொண்டு மற்ற நிலைகளை எண்ணாது அனைவரும் மகிழ்ச்சியின் அசக்தி பெற வேண்டும். அனைத்து குடும்பமும் அருளை பெற வேண்டும் என்று எண்ணும் ஏகாந்த நிலை, பகமை இல்லாத நிலை. விஜய தசமி நம் உயிர் இந்த பூமிக்குள் இருந்தது 10வது நிலை அடையும் நிலையை நாம் உலகின் செயலாக்கமாக நாம் எதை எண்ணுவது? ஒவ்வொரு உயிரையும் கடவுளாக மதித்து 10வது நிலை அடைய வேண்டும். அந்த நிலைக்கு பெற வேண்டும் என்று விஜயதசமி அன்னைக்கு நாம் நினைக்கிறோம். புல்லு பூண்டு மாடு ஆடு எல்லாத்தையும் கொழு வச்சிருக்கோம். நாம் இதெல்லாம் பெற்று வந்தவர்கள். இதற்கெல்லாம் மூலமாக இருந்தவர்கள் அந்த உலகின் தன்மை கொண்டு 6வது அறிவின் தன்மை கொண்டு நாம் எப்படி மாற்ற வேண்டும் என்று உருவத்தை வைத்து அருவ நிலைகளை நாம் விஜயதசமி 10வது நிலை அடையும் நிலை நவராத்திரி சிவராத்திரி. ஆக நாம் உயிர்ந்த உடலுக்குள் பெற்ற அந்த பூமிக்குள் வந்து உடல் பெற்ற நான் சிவராத்திரி தன்னை அறிந்து கொள்வது. நாம் வைகுந்த இறந்து மகா சிவராத்திரி மனித உடலுக்கு வளவும் நிறைந்து மகா சிவராத்திரி அடுத்து வர முடியும். அன்னைக்கு என்னெல்லாம் அப்படிங்கிற வகையில காரியங்கள் படைக்கிறது.
யாரும் நினைவதில்லை. ஆனால் தீபாவளி அன்னைக்கு என்ன செய்யறோம்? நரகாசுரனை கொண்ட நாள் என்று 4 ஒளிகளை எழுதியிருப்போம், எண்ணெய் தலைமை இருப்போம், தமா குமார் பாட்டு பட்டாசு இருக்கும், கை காலில் வேகம் வச்சுக்கிட்டு இருப்போம். வாங்கி கொடுக்கறதுனா பையன் கிடைக்கிற பட்டாசு கடையில் நீங்க அழுதுகிட்டு இருப்போம். அன்னைக்கு ஆடு கோழி அறுத்து நல்ல விஷயம் சாப்பிடும். பாவமே செய்யக்கூடாதுன்னு அன்னைக்கு பாவத்தை செய்வோம். இந்த மாதிரி செயல்படும் வேலைகளைத்தான் நாம் காண முடிகின்றது. இந்த தீபாவளி என்று நரகாசுரனை கொண்ட நாள் என்றால் எப்படி? கண்ணன் நரகாசுரனை கொண்டான். அந்த கண்கள் தான் வேதனைப்படுவதை நுகர்கின்றோம். இந்த உணர்வின் நலனை நமக்கு நோயாக வேண்டி நரகுலோகத்துக்கு அழைத்து செல்ல வேண்டும். ஆகவே ஒரு கோபப்படுவதை பார்க்கின்றோம், கொதிகலனாக மாறுகின்றது. இந்த இரத்த கொதிப்பாக மாறி இந்த நரகுலோகமா மாற்றுகிறது. உண்மை என்ற நிலையில் தவறு செய்யாத உணர்த்திருந்தது நுகர்ந்த உயிரோ அதை உருவாக்கி விடுகின்றது. ஆக 6வது அறிவுக்கு என்ன செய்கின்றோம்? இந்த தீமைகள் அகற்றவருடைய சக்தி பெற்றது. அதை தீமைகள் அகற்றி பழக வேண்டும் என்பதற்காக இதை காட்டுகின்றனர். இப்ப 4 மணிக்கெல்லாம் அந்த குரு மகிழ்ச்சி அதற்கு நான் பெற வேண்டும், என் உடல் முழுதும் வளர வேண்டும், என் ஜீவாத்மா பெற வேண்டும், என் மனைவி பெற வேண்டும், அதனுடைய உணர்வு பெற வேண்டும், அந்த அருள் எனக்கு முழுதமையாக இருக்க வேண்டும். மகிழ்ச்சி அதற்கு என் குடும்பம் முழுதும் வளர வேண்டும், எங்கள் அறியாத இருள்கள் நீங்க வேண்டும், மெய்ப்பொருட்காலும் சக்தி பெற வேண்டும். நான் பார்த்த குடும்பம் எல்லாம் மகிழ்ச்சி நான் சக்தி பெற வேண்டும், அவன் குடும்பம் எல்லாம் மகிழ்ந்து வாழும் சக்தி வேண்டும். எல்லாரும் அந்த மாதிரி சொல்றது. இப்ப நாம் பேசக்கூடிய உணர்வை சூரியன் எடுத்து வைத்துக் கொள்கின்றது. அடுத்து நாம் சொன்ன உடனே உங்க உடல்ல பதிவாய்க்கிறது. 2 பேர் உடலையும் இருக்கு. ஒரு செடியில் விளைந்த வித்தினை நிலத்தில் இறங்கினால் பூமியின் ஈர்ப்பின் துணை கொண்டு அந்த வித்து தன் இனத்தின் சக்தி எடுத்து வளரும். ஒரு மனிதன் பகமை கொண்ட உணர்வு கொண்டு பார்த்து விட்டால் ஊர்களை இந்த வித்து அது பதிவாகின்றது. அந்த உணர்ச்சிக்கு வந்து அதை எடுத்து நமக்கு நுகர்கின்றது. இப்படி பகமை உணர்ச்சிகள் வருகின்றது. ஏனென்றால் கண்களால் தீமை நன்மை என்று உணர்த்தினாலும் அந்த உணர்வின் சக்தி நம் உயிர் அணுவாக மாற்றி உடலாக மாற்றி விடுகின்றது. இதிலிருந்து நாம் மீள வேண்டும் என்பதற்குத்தான் அங்கு ஈழத்தை நிறைவு கொண்டு ஈழமா மகிழ்ச்சி சக்தி பெற வேண்டும், நாங்கள் பார்த்த குடும்பம் எல்லாம் நலமா இருக்க வேண்டும் என்று எல்லாரும் ஈழத்தை சொல்லும் போது நம் உடலுக்கும் அந்த பகமை உணர்வு ஈர்ப்பின் சக்தி இழக்கப்படுகிறது. காலையில 4 இருந்து இப்ப நம்ம கண்ணின் நினைவு எங்கே செல்கின்றது? அந்த துருவ நட்சத்திரத்தின் பார்த்து சொல்லுகின்றது. உணர்வின் நினை உயிர்கள் ஒன்றி அந்த உணர்வை எண்ணி எல்லாருக்கும் அந்த நலம் பெற வேண்டும் என்று எல்லாரும் எண்ணும் போது ஈர்க்கும் சக்தி குறைகின்றது. காலையில 6 மணிக்கெல்லாம் சூரியன் ஒரே வருகின்றது. நாம் இழுக்கும் சக்தி குறைந்தால் அது நேர இழுத்து நேர கொண்டு போகுது. நமது பூமிக்கு இந்த விஷத்தின் தன்னை அடித்து ஓசால் தரையாக இருக்கின்றது. அதோட போய் அடங்கி வருகின்றது. தான் கண்ணன் நரகாசுரனை கொண்டனர். இந்த கண்கள் அந்த அருள் மகிழ்ச்சி உணர்வை பெற வேண்டும் என்று ஏங்கி உள்செலுத்தப்படும் போது நமக்கும் தீமை நிறைகள் கொள்ளுகின்றான். எல்லாரும் என்ன வேண்டும்? அப்ப இந்த பரமாத்மா சுத்தமாகின்றது. பரமாத்மா வந்து நமக்குள் ஆன்மா மாற்றும் நமது கண். அதனால்தான் கண்ணுக்கு கண்ணன் என்றும் கண்ணின் நிலைய பரமாத்மா என்றும் கண்ணனுக்கு பெயர் வைக்கின்றார். இதெல்லாம் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் கண்ணன் இயற்கைகளை ஒப்ப காரணத்தை வைத்து நாம் தெளிவாக தெரிந்து கொள்வதற்கு இத்தகைய நிலை வைத்துள்ளார். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு அதே மாதிரி விநாயகர் சதுர்த்தி என்ன களிமண் பொம்மையை நாம கொண்டு என்ன செய்யறோம்? கடலை போய் கழிச்சா பாவம் போயிடுமா? விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இதே மாதிரி தீபாவளி என்று நினைவு தன்னை அந்த வாழை நோக்கி செலுத்தி அந்த குரு மகிழ்ச்சி நட்சத்திரத்தை நான் பெற வேண்டும், என் உடல் முழுதும் வளர வேண்டும், நான் பார்க்க குடும்பங்களாம் அந்த நிலை பெற வேண்டும், எங்களுக்குள் பகமைகள் அகற்றிட வேண்டும், அருள் எங்களுக்குள் பறந்துட வேண்டும் என்று எல்லாரும் சேர்க்கும் போது என்ன செய்யுது? அந்த காலையில 4 மணிலிருந்து 6 மணிக்கு இந்த 6 மணிக்கு அந்த சூரியன் இதை கவர்ந்து நேரே போயிடும். அப்ப என்ன செய்யுது? அங்க கரைச்சிடும். எதே நேர கொண்டு அதை கரைச்சிடணும். ஆக அன்னைக்கு நம்ம பூமியின் பரமாத்மா சிவன் ராத்திரியை நீங்க விழிச்சிருந்தா விடிய விடிய உட்கார்ந்து அப்ப காலையில இருந்து இதை எடுத்து சமைச்சு இதெல்லாம் பொங்கி நாங்க விரதம் இருந்தாச்சுன்னா சிவனுக்கு நம்ம படைச்சு சாப்பிட்டு நம்மளுக்கு நினைவு கொடுக்குறான்னு என்றோம். இது தப்பு. ஆக சிவன் ராத்திரியை விழிச்சிடும். காலையில 4 மணிலிருந்து காலையில 6 மணி வரையிலும் நாம் பார்த்த குடும்பம் நல்லா இருக்கணும், அவங்க குடும்பத்துல தொழில் வரும், குடும்பம் நல்லா இருக்கணும், அவங்க நோய் இல்லாத வாழ்க்கை வாழணும், மலரை போல மனம் தரணும், மகிழ்ச்சி வாழும் செக் பண்ணி எல்லாரும் அன்னைக்கு சிவன் ராத்திரி தீமை உள்புகாத 4 மணிலிருந்து 4 மணிக்கு தான் அந்த சூரியன் நினைவு போகுது. அந்த மகிழ்ச்சி நான் சக்தி வரணும், துரு மகிழ்ச்சி நான் சக்தி வரணும், துரு நட்சத்திரத்தை வழிகாட்ட சக்தி வரணும், நான் பார்க்குற குடும்பங்கள்லாம் அந்த மகிழ்ச்சி அறுவடை படர வேண்டும், நம்ம இருள் நீக்க வேண்டும், நம்ம குடும்பம் எல்லாம் நல்லா இருக்க வேண்டும். விநாயகரை தனிகளை செய்யணும். அப்ப இருந்துச்சுன்னா நமக்கு தீமை நிலைகளை நிறுத்துகின்றோம். அதே சமயத்துல இதே சிவன் ராத்திரி அன்னைக்கு விழித்திரு தீமைகள் போகாத போது தடுத்து அந்த 4 மணி ஆனா என்ன செய்து சூரியனை எடுத்து அந்த ஓசான் திரையோட சேர்ந்து ஏன்னா அங்கிருந்து வரக்கூடிய விஷயத்தின் தன்மை நாம் பூமிக்குள்ள அதை இங்க வராது தடுக்கும் போதுதான் அதனுடைய அடுக்கு வரிசையில் விஷயங்களை தன் இனத்தை குறைக்கிக் கொள்ளும். நாம் பூமி சுற்றும் போது கொஞ்சம் கொஞ்சமா தனக்கு வேண்டிய இருக்கு. ரைஸ் மில்ல மொத்தம் அரிசி போடுறோம், நல்ல போடுறோம் தண்ணி செய்யும், கொஞ்சம் கொஞ்சமா அரிசி போடலாம், மொத்தமா போட்டா இதே பிரேக் ஆயிடுச்சு. இதே போலதான் இந்த உலகத்தில் நாம் இப்படி வாழும்போது மனிதனால் கண்டுணர்ந்த உணர்வின் பற்றி
அணுகுண்டை சாதாரண நட்சத்திரங்கள் என்று ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒன்றொன்று சேர்க்கப்படும் மின்னலாக மாறுகின்றது. அதே மின்னலின் தன்மை புவியின் ஈர்ப்புக்குள் இறப்பது எந்த மரமோ அந்த மரத்தில் அந்த எந்த நட்சத்திரத்திலிருந்து வருதோ அந்த எண்ணம் இந்த மரத்தில் இருந்தால் பக்கத்தில் இருந்த மரத்தில் ஒண்ணுமில்ல, இந்த மரத்தில் இருந்து அப்படியே கொதிக்கும். தன் எண்ணத்தை எடுத்து பூமிக்கு ஊதிடுது. அது பூமிக்குள் சென்றபின் வெப்பத்தை அதிகமாகி அது கொதிகளா இருந்தது நிலநடுக்கம். நாளடைவில் இப்படி சேமித்து உஷ்ணம் அதிகமானதும் நிலநடுக்கமாகி கேஸ் உண்டாகி அந்த வாயுவின் தன்மை அனைப்பில் வெடிக்குது. அப்ப இறக்கிறாரு. அப்ப அந்த பகுதி மட்டும்தான் நிலநடுக்கம். அப்ப இது போன ஒண்ணு அடைஞ்சு ஒரு நொடிக்குள்ளது. ஆனால் இதே போல இந்த நட்சத்திரமுடைய மின் அணுக்களுடைய நிலைகள் கடலை பரப்பும் அது உப்புச்சல். அது பூமிக்குள் ஊடுருவாதபடி இந்த கடலை பட்டத்தின் அதனுடைய அமைப்பு விழுந்தது. அந்த உணவின் சக்தி பட்டத்தில் அது ஒரு யுரோனியமாக மாறுகிறது. எந்தெந்த பகுதியில் எந்தெந்த நட்சத்திரத்தின் தன்மை பெறும் அதுக்கு தகுந்தமான யுரோனியங்களை எத்தனையோ வகையான யுரோனியங்கள் இதனுடைய வலுக்கு தக்கவாறு பேரவை விஞ்ஞானிகள் அது மணலாக மாறுகின்றது. மனிதன் என்ன செய்கிறார்? அந்த உணர்வு அணுவை பழக்கின்றான், அந்த கதிரியக்க பொருள்களை அழைக்கின்றான். இந்த நீர் அடர்ந்து கடல் நீரில் ஹைட்ரஜன் அந்த உணவின் தன்மை கொண்டு அழுத்தத்தை கொண்டு வெடிக்காது பாதுகாக்கின்றான். ஆகவே ஹைட்ரஜன் என்ற நிலைகள் வந்தாலும் இது அடர்த்தின் தன்மைகள் இந்த ஒளிக்கதிர்களை சேர்த்து மீண்டும் வெடிக்க போகும்போது ஹைட்ரஜன் வெடிக்கப்படும் போது ஆக நட்சத்திரங்களிலிருந்து வரக்கூடிய அதாவது இன்னைக்கு தனிக்கோளிலிருந்து வரக்கூடிய நிலைகள் ஒவ்வொரு அணுக்களையும் கலந்திருக்கும். ஆக அதே தனிக்கோளிலிருந்து வடிக்கப்பட்டுதான் கடலாக மாறுகின்றது. இந்த உணவின் தன்மை வந்து ஹைட்ரஜன் வரப்படும்போது நிலைகள் வான்நீரிலே இது வெடித்தப்பின் தன் இனத்தின் தன்மை ஜீவ சக்தியை இழக்க செய்கின்றது. ஆக இங்க வரும் மற்ற தாவர இனங்களுக்கு செல்வதும் அதுக்குள்ள கதிரியக்க பொடிகளும் வெகு துறையில் பரவப்பட்டு ஆக ஜீவ சக்தியை இழக்க செய்யக்கூடிய அணுகு ஹைட்ரஜன் கொண்டனுடைய வேலையை விஞ்ஞான அறிவால் கண்டுகொண்டார். அதனால நான் 3ஆம் கிளாஸ் படிக்காத நான் உங்கள்கிட்ட சொல்றேன். ஏன்னா இதெல்லாம் பார்க்கிறேன், நீங்க எல்லாம் பார்க்க முடியும். தன்னம்பிக்கை வேண்டும். ஏன்னா இயற்கை உணர்வுகளை கம்ப்யூட்டர் மனிதன் தனக்குள் கம்ப்யூட்டர் செய்து எந்தெந்த பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன் இந்த அதிக ஒளிகளை கண்டு அதனுடைய இயக்கக்கூடிய படமாக வருகின்றான் அந்த உருவத்தை பாருங்கள். ஏனென்றால் எலக்ட்ரிக் எலக்ட்ரான் இந்த உணர்வு பாயப்படும் இந்த உணர்வுகள் எப்படி இயங்குகிறது என்பதை தெளிவாக காரியம்தான் விஞ்ஞானி. அதே போல்தான் விஞ்ஞானி அகத்தியன் உணர்வின் இயக்க உணர்ச்சியின் தூண்டுதலை பார்த்தவன் எண்ணங்கள் கொண்டு எப்படி உருவாகிறது என்ற நிலையை அவன் கண்டு உணர்ந்ததுதான் இந்த நிலை. அவனுக்கு பின் வான்வீதி கண்டான், அவனுக்கு பின் வியாசகர் கண்டான். அகத்தினால் உருவாக்கப்பட்ட நிலையில் அந்த உண்மையின் உணர்வை எடுத்தான். அதைக்கு நன்றி செய்தார். நேரு என்ற மலையை மத்தாக வியாசகர் நேரு என்ற மலையை மத்தாக வைத்து வாசு என்ற பாம்பை கயிறாக வைத்து பார்க்கடலிலே கலைஞர் என்று அணுக்களின் செயற்கையாக பெரும் மலையானது போல் அதன் சுழற்சி நிலையில் தான் சுவாசித்த விஷயத்தின் தன்மை கொண்டார். இது இயக்கிறது. நேரு என்ற மலையை மத்தாக வைத்து வாசு என்ற பாம்பை கயிறாக வைத்து பார்க்கடல் அண்டத்தில் கடங்கரை தனக்குள் நுகர்ந்ததை அது உருவாக்கிய நிலையில் எவை எவை விழுங்கியதோ அதன் நிலையை கொண்டு உருவம் பெற்ற என்ற நிலையை யாருகள் பின் நம் மக்களுக்கு அவன் கண்ட உணர்வை எளிதில் எடுத்து காட்டினான். இனி போன்ற நிலைகள் எல்லாம் வந்த பின் நாம் இன்று எப்படி வாழ வேண்டும் என்பதை உங்களுக்கு தெளிவாக்கியாச்சு. இனி நீங்கள் இந்த அணுகுண்டை மேலே செதறப்பட்டு இன்று மற்ற கோள்களில் இணைக்கப்பட்டு அது இன்று சூரியன் அருகிலே போகப் போகின்றது. எப்படி குண்டை வெடித்தட்டு ஆக கதிரியக்கங்கள் பரவி எல்லாத்தையும் புகமண்டங்களாக மாற்றி அதன் இனத்தை பெருக்கி விடுகின்றவர். இதை போல இன்றைய நிலைகளில் இந்த அணுகுண்டின் நன்மை வெளியே வெடித்த இது எல்லா கோள்களும் கவர்ந்து வைத்துள்ளது. அதை கலந்த உணர்வு தனக்குள் வரப்போகும்போது சூரியன் இது மோதல். ஆனால் இப்ப எலக்ட்ரிக் உற்பத்தி செய்வதை இருமடங்காக உருவாக்கியுள்ளது. ஆக எலக்ட்ரிக் தன்னை இருமடங்காக உருவாக்கப்படும்போது இன்னைக்கு சாதாரண நிலைகள் இன்றைய கம்ப்யூட்டரோ மற்றவோ இயக்கப்படும் போது எலக்ட்ரிக் ஒரு சமநிலையில் இருக்கின்றது. நம்ம உயிரின் துடிப்பும் எலக்ட்ரிக் தான் உருவாக்குறது. நம் உணர்வின் தன்மை அது உணர்வுக்கு ஒப்பதான் அந்த உணர்ச்சி வேக துடிப்பும் மற்ற இயக்கிறது. ஆகவே இதே போல இன்று அங்கு மோதலை ஏற்பட்டால் இருமடங்கு காந்த புலனை அறிவாக்கப்படுவது என்று நம் உயிரின் துடிப்பு அதிகமாகிவிட்டால் உணவின் துடிப்பு அதிகமாகும். அதே சமயத்தில் உயிரினங்கள் இது உயிரின் துடிப்பு அதிகமாகப்படும் போது இதனுடைய நிலை மாறுகின்றது. விஞ்ஞான அறிவால் உருவாக்கப்பட்ட இந்த நிலை இன்னைக்கு ஹைட்ரஜன் நிலைகளை அதிகமாக விரிவாக்கப்படும் போது அதனுடைய உணவின் தன்மையை அதை இழக்க செய்கின்றது. ஆகவே இந்த பிரபஞ்சம் சீக்கிரம் மாறப்போகின்றது. கம்ப்யூட்டர் இயக்கத்தில் வைத்திருக்கக்கூடிய பாதுகாப்பாக வைத்திருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் செயல் இழக்கப்படுகின்றது. இந்த கம்ப்யூட்டர் நிலை கொண்டு ராக்கெட்டில் செல்லுகின்றது. ஒரு விஷத்தன்மையை இயக்கக்கூடிய உணர்வின் தன்மை கொப்ப பாதுகாப்பாக வைத்திருக்கின்றான். இருமடங்கு ஆக்கப்படும் இதெல்லாம் பாதுகாப்பு இழக்கப்படும் அதோடு வெடிக்கப் போகின்றது. ஆக காற்று மண்டலமே நச்சுத்தன்மையா என்பது நமக்கு சொத்து இங்க நிச்சயமா இந்த உலகில் நிற்கப்படுகிறது. ஆக நமக்குள் எதை நாம் சேர்க்க வேண்டும் என்று விஞ்ஞான அறிவார் அஞ்ஞான வாழ்க்கை வாழ்ந்த மனிதனுடைய ரூபத்தை அழித்திடும் நிலை வரும் இக்காலத்தில்
நீங்கள் எங்கு தொழிலோ அது என்று இருந்தாலும் தொழில் வளம் பெற வேண்டும் என்றால் அது ஞானம் தேவை. அந்த உணவித்தன்மை நமக்குள் எடுத்தால் நச்சின் தன்னை நீக்கிவிட்டு கடவுள் எப்படி வராது. சாக்கடை கலந்து நல்ல உணவு எடுத்தாலும் அது எங்கிலிருந்து நீங்கள் தயார் செய்து கொண்டால் இந்த விஷத்தன்மை இருந்தாலும் உங்களை கற்றுக் கொடுத்த நிலைகள் வருகின்றன.